கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆன்மீக குறிப்புகள் சிறப்பு பகுதி. இந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு நல்ல விஷயம், பிறந்த நாள் அன்னைக்கு என்ன பண்ணணும். இது என்ன சார் பெரிய விஷயம், இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டீங்க. பிறந்த நாள் அன்றைக்கி கேக் வெட்டுவோம், புது ட்ரெஸ் போட்டுப்போம், அதெல்லாம் நம்முடைய மகிழ்ச்சிக்காக பண்ணுறோம். அது குழந்தை பருவத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். குறிப்பாக 60வது பிறந்த நாள், 80வது பிறந்த நாள் இந்த மாதிரி கொண்டாடுறவங்க இது ஒரு ஸ்பெஷலாக கவனித்து கேளுங்க. அன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். பிறந்த நாள் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் கரெக்டு, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நம்முடைய தமிழ் முறைப்படி நம் பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு பிறந்த நாள் இல்லைங்களா? நம்முடைய பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். நல்லா குறித்து வச்சுக்கோங்க. அன்றைக்கி காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு கடவுள் முன்னாடி நின்று குலதெய்வத்தை வணங்கி இஷ்ட தெய்வத்தை வணங்கி கும்பிட்டுட்டு நேராக கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போய் நவகிரக சன்னதிக்கு போகணும். அதுக்கு முன்னாடி நவகிரகத்துக்கு உண்டான தானியங்கள், நவதானியங்கள், அது அந்த நாட்டு மருந்து கடையில் இப்போலாம் அந்த பாக்கெட்டாக போட்டு விற்கிறாங்க, அது ஒன்று வாங்கிக்கோங்க. 9 கிரகங்களுக்கும் 2 வெத்தலை பாக்கு வச்சுக்குங்க. அந்தந்த கிரகங்களுக்கு முன்னாடி அந்தந்த தானியத்தை வச்சுட்டு நான் இப்போ சொல்ல போகிறத தெளிவாக கேட்டுக்குங்க. சூரியனில் ஆரம்பித்து 9 கிரகங்களுக்கும் 9 முறை வலம் வர வேண்டும். அப்படி வரும்போது என்ன சொல்லணும், அதுதான் மெயின். அங்கே நீங்கள் சூரிய பகவான் ஃபஸ்ட்டு ரவுண்டு சூரிய பகவானில் ஆரம்பிங்க. சூரியனை சுற்றி வரும்போது என்னுடைய தவறுகளை மன்னித்து என் ரோகங்களை தீர்த்து செல்வங்களை வாரி வழங்க வேண்டுகிறேன். இதை தான் நீங்கள் சொல்லணும், வேறு ஸ்லோகம் எல்லாம் கிடையாது. சிம்பிளான விஷயம். நல்லா இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கேட்டுக்குங்க. என் தவறுகளை மன்னித்து என் ரோகங்களை தீர்த்து செல்வங்களை வாரி வழங்க வேண்டுகிறேன். இதை மட்டும் சொல்லிவிட்டு 9 கிரகங்களுக்கும் 9 சுற்றிட்டு அந்த கோயிலில் மெயின் கடவுள் இருப்பார் இல்லைங்களா, அவரை போய் பார்த்து அவருக்கும் முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அவரை கும்பிட்டுட்டு வந்துடுங்க. இது நீங்கள் வழக்கமாக வச்சுக்கணும். எல்லா பர்த்டேவுமே மறக்காமல் இந்த 60ஆம் கல்யாணம் கொண்டாடுறவங்க, 80வது பர்த்டே கொண்டாடுறவங்க ஞாபகமாக இதை நீங்கள் செய்யணும். எதுக்காகன்னா இது ஆயுள் விருத்தியாகும், நமக்கு செல்வங்கள் வளரும், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். அதனால் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டியது அந்த பர்த்டே அன்றைக்கி. நான் திருப்பி சொல்கிறேன், பர்த்டேன்னா டேட் ஆஃப் பர்த் கிடையாது, நட்சத்திரத்தை அன்றைக்கி தான் செய்யணும். அதை நட்சத்திரம் தெரியாதவர்கள் டேட் ஆஃப் பர்த் அன்றைக்கி பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அதனால் நட்சத்திரம் தெரிந்தவர்கள் அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி, நான் திருப்பி இன்னும் ஒரே ஒரு முறை சொல்கிறேன், நல்லா குறித்து வச்சுக்கோங்க. 9 நவகிரகங்களுக்கும் தானியங்கள் வாங்கி வெத்தலை பாக்கு வச்சு அந்த தானியத்தை அவங்க முன்னாடி வச்சுட்டு சூரியனில் ஆரம்பித்து ஒரு கிரகத்துக்கும் ஒரு சுற்றுன்ற கணக்கில் 9 சுற்று சுற்றிட்டு நான் சொன்ன அந்த 3 விஷயங்கள், என் தவறுகளை மன்னித்து ரோகங்களை தீர்த்து செல்வங்களை வாரி வழங்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு வாழ்வை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்திமயம்.